மதுரையில் 144 தடை உத்தரவு உள்ள நிலையில் திருப்பரங்குன்றம் மலையைச் சுற்றி 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். தற்பொழுது திருப்பரங்குன்றம் மலையைச் சுற்றி பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கு நிலவும் தற்பொழுதைய சூழல் என்ன? விரிவாக விவரிங்க. வணக்கம். நாளை இந்து அமைப்பினர் மற்றும் அதன் ஆதரவு அமைப்பினர் சேர்ந்து இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் கோவில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியானது. இதன் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களிலிருந்து பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்களும் இதில் கலந்து கொள்ள உள்ளதால் இங்கு எந்தவித அசாதாரண சூழல் ஏற்படக்கூடாது என்பதற்காக மதுரை மாநகரில் 2 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி 2 படிக்க இருக்கக்கூடிய இந்த பாதைகளில் பார்த்தோமேனால் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இந்த படிக்கட்டுகள் இல்லாமல் வேறு எந்த பாதையிலும் யாரும் ஏறக்கூடாது என்பதற்காக 100க்கும் மேற்பட்ட பேரிகார்டுகளை கொண்டு தடுப்பு வேலிகளானது அமைக்கப்பட்டுள்ளது. மலை மீது சென்று வழிபாடு நடத்துவதற்கு மட்டுமே இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்களுக்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் அவர்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே மேலே அனுப்பப்படுகின்றனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டமானது நாளை நடைபெற இருப்பதால் இந்த 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினரை தொடர்ந்து மேலும் நாளை கூடுதலாக காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.